ராதே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முச்சுக்குந்தருக்கு எப்படி அருளினார்னு சுக மகரிஷி சொல்ல கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார். பரீட்சித், இப்படி ஸ்ரீ கிருஷ்ணனால அருளப்பட்ட இக்ஷ்வாக்கு குலத்தில் உதிச்ச முச்சுக்குந்த மன்னன் பகவானை வலம் வந்து வணங்கி குகையில இருந்து வெளியேறினார். மனிதர்களும் விலங்குகளும் செடிகளும் கொடிகளும் மரங்களும் அளவில் முன்னதை விட சின்னதாக இருக்கிறதை பார்த்து கலியுகம் தொடங்கியிருக்குன்னு உணர்ந்து வடக்கு நோக்கி போனார். அவர் தவத்தில் ஊக்கம் கொண்டு ஐம்பொறிகளையும் அடக்கி மன உறுதியோட சந்தேகத்தை துறந்து மனசை ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்டேயே பதிச்சு கந்தமாதன மலையை அடைஞ்சார். நரநாராயணர்கள் தவம் இருக்கிற பத்ரிகாசிரமத்தை அடைஞ்சு இன்பம் துன்பம் முதலான இரட்டைகளை பொறுத்து அமைதியடைஞ்சு தவத்தினால ஸ்ரீஹரியை வழிபட்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் யவனர்களால் சூழப்பட்ட மதுரையை திரும்ப அடைஞ்சு மிலேச்சர்களோட படையை அழித்து அவங்களோட செல்வத்தை துவாரகைக்கு எடுத்துட்டு போனார். கண்ணனோட கட்டளைப்படி மனிதர்களும் காளைகளும் செல்வத்தை சுமந்துக்கிட்டு போகிறப்ப ஜராசந்தன் 23 அக்ஷோகினி படையோட மறுபடியும் அங்கே வந்தான். பரீட்சித், பலராமனும் ஸ்ரீ கிருஷ்ணனும் எதிரி படையோட பெரும் வேகத்தை பார்த்து மனித இயல்பை ஏற்றுக்கிட்டு வேகமாக ஓடினாங்க. கொஞ்சமும் பயம் அற்ற அவங்க ரொம்பவும் பயந்தவங்க மாதிரி பெரும் செல்வத்தை கீழே போட்டுட்டு தாமரை மாதிரியான மென்மையான திருவடிகளால் பல யோஜனை தூரம் ஓடினாங்க. இப்படி அவங்க ஓடுறதை பார்த்த வலிமை மிக்க ஜராசந்தன் ஈசர்களான அவங்களோட உண்மை தத்துவத்தை உணராம சிரிச்சுக்கிட்டே தேர்ப்படையோட பின்தொடர்ந்து போனான். ரொம்ப தூரம் ஓடி கழிச்ச அவங்க இந்திரன் எப்பவுமே மழை பெய்விச்சுக்கிட்டு இருக்கிற பிரவர்ஷனம்ங்கிற 11 யோஜனை உயரம் இருக்கிற மலை மேலே ஏறினாங்க. பரீட்சித், மலையில் ஓடி ஒளிஞ்சவங்களை காணாம அவங்க ஒளிஞ்சிருக்கிற இடமும் தெரியாம மலையை சுற்றி விறகுகள் இட்டு தீ மூட்டி எரிச்சான் ஜராசந்தன். மலையோட 4 பக்கமும் எரியறதை பார்த்து அவங்க 11 யோஜனை உயரம் இருக்கிற மலையில இருந்து வேகமா எழும்பி கீழே பூமியில குதிச்சாங்க. பரீட்சித், பலராம கிருஷ்ணர்கள் படையோட வர்ற எதிரியோட கண்களில் படாம கடலையே அகழியா கொண்ட தங்களோட நகரான துவாரகையை அடைஞ்சாங்க. மகத மன்னன் ஜராசந்தன் பலராமனும் ஸ்ரீ கிருஷ்ணனும் காட்டுத்தீயில எரிஞ்சிட்டதா தவறா நினைச்சு தன்னோட பெரும் படையோட மகத தேசம் திரும்பினான். பிரம்மாவோட கட்டளைப்படி ஆனர்த்த தேசத்து அதிபனான ரைவதன் தன்னோட மகள் ரேவதியை பலராமனுக்கு கன்னிகாதானம் செஞ்சார்னு முதலையே சொல்லப்பட்டது. பரீட்சித், பகவானான ஸ்ரீ கிருஷ்ணன் பீஷ்மகரோட புதல்வியும் திருமாலோட திரு அவதாரமுமான விதர்ப்ப தேசத்து பெண்ணான ருக்மிணியை சுயம்வரத்தில் சேதி தேசத்து அரசனான சிசுபாலனை சார்ந்த ஷால்வன் முதலான அரசர்களை பெரும் வலிமையோட எதிர்த்து ஜெயிச்சு உலக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே கருடன் அமுதத்தை பறிச்சிட்டு போற மாதிரி அபகரிச்சிட்டு போய் மணந்துக்கிட்டார். மகரிஷி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பீஷ்மகர் மகளான அழகான முகம் கொண்ட ருக்மிணியை ராட்சச விவாக முறைப்படி மணந்தார்னு கேட்டிருக்கேன். பிரம்மரிஷி, பெரும் வலிமை மிக்க ஸ்ரீ கிருஷ்ணன் ஜராசந்தன் ஷால்வன் இவங்களெல்லாம் ஜெயிச்சு கன்னிகையான ருக்மிணியை எப்படி அபகரிச்சிட்டு வந்தார்? அந்த சரித்திரத்தை கேட்க விரும்புகிறேன். பிரம்மரிஷி, ஸ்ரீ கிருஷ்ணரோட சரித்தங்கள் புனிதமானது, செவிக்கினியது, உலகத்தவரோட பாவங்களை களைஞ்சு புனிதப்படுத்தக்கூடியது, நொடிக்கு நொடி புதுசு புதுசாக தோணுது. அப்படிப்பட்ட கதைகளை கேட்டு போதும்னு அறிவாளியான ஒருத்தன் மனசு நிறைவடைவானா? பரீட்சித், விதர்ப்ப நாட்டு அரசனா பீஷ்மகர்னு ஒரு மகாராஜா இருந்தார். அவருக்கு 5 புதல்வர்களும் அழகான ஒரே ஒரு மகளும் இருந்தாங்க. ருக்மி மூத்தவன். ருக்மரதன், ருக்மபாகு, ருக்மகேஷன், ருக்மமாலின்னு 4 தம்பிகள் அவனுக்கு. நிறை குணத்தவளான ருக்மிணி இவங்களோட தங்கை. ருக்மிணி
தன்னோட மாளிகைக்கு வர்றவங்க பாராட்டி பேசுகிற ஸ்ரீகிருஷ்ணனோட வடிவழகு, பேராற்றல், நற்குணங்கள், பெருமை எல்லாம் நல்லா உணர்ந்து கேட்டு அவரையே தனக்கு ஏற்ற மணாளனா நினைச்சா. அறிவாலயம், சாமுத்திரிகா லட்சணங்களாலேயும், வள்ளல் தன்மையாலேயும், அழகாலேயும், ஒழுக்கத்தாலேயும், நற்குணங்களாலேயும் அந்த ருக்மிணியே தனக்கு ஏற்ற மனைவின்னு நினைச்ச ஸ்ரீகிருஷ்ணனும் அவளையே மணக்கணும்னு நினைச்சார். பரீட்சித் சகோதரியான ருக்மிணியை ஸ்ரீகிருஷ்ணனுக்கே மனம் முடிக்கணும்னு உறவினர்கள்லாம் விரும்பினாலும் ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட பகை கொண்ட ருக்மி அதை தடுத்து சேதி தேசத்து அரசனான சிசுபாலனையே தன்னோட தங்கைக்கு ஏற்ற மணவாளனா நினைச்சான். அதை அறிஞ்ச மைவிழியான ருக்மிணி மனசு ரொம்பவும் நொந்து கண்ணனை அடையிற உபாயத்தை ஆழ்ந்து சிந்திச்சான். தன்னோட அரண்மனைக்கு வந்து போகிற நம்பிக்கைக்குரிய ஒரு அந்தனரை ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட தூதரா உடனே அனுப்பினான். அந்த அந்தனரும் துவாரகையை அடைஞ்சார். வாயிற்காப்பாளர்கள் உள்ள அழைச்சிட்டு போக செம்பொன் இருக்கையில் அமர்ந்திருந்த ஆதி புருஷரான ஸ்ரீகிருஷ்ணனை பார்த்தார். அந்தனரை தெய்வமாக கொண்டாடுற ஸ்ரீகிருஷ்ணன் அவரை பார்த்ததும் தன்னோட ஆசனத்தை விட்டு இறங்கி அவரை அங்கே அமர வச்சு தேவர்கள் தன்னை உபசரிக்கிற மாதிரி அவரை உபசரித்தார். நல்லவங்க சரணடைகிற இடமான ஸ்ரீகிருஷ்ணன் உணவேற்று இளைப்பாரி களைப்பு நீங்கின அவரை அணுகி அவரோட திருவடிகளை தன்னோட திருக்கரங்களால் வருடிக்கிட்டே நிதானமாக கேட்டார். அந்தணர்களில் சிறந்தவரே, துன்பம் இல்லாமல் கிடைச்சதை கொண்டு மகிழ்ச்சி அடைஞ்சு உங்கள் பெரியோர்கள் போன அறநெறியில் உங்கள் வாழ்க்கை முறை சிரமம் இல்லாமல் நடக்குதா? அந்தணன் கிடைச்சதை கொண்டு மனசு நிறைஞ்சு தன்னோட கடமைகளை இருந்து வலுவாமல் நடப்பான்னா அந்த நெறிமுறையே அவன் விரும்பினது அத்தனையும் பொழியும். மேலும் மேலும் முயற்சி பண்ணி இந்திர பதவி பெற்றுமே கூட மேலும் விரும்புகிறவன் மனநிறைவு பெறமாட்டான். ஆனால் தனக்குன்னு எதையுமே நாடாமல் கிடைச்சதை கொண்டு மகிழறவன் தரித்திரனே ஆனாலும் கவலை ஏதும் இல்லாமல் சுகமாக தூங்குவான். கிடைச்சதை கொண்டு மனநிறைவு பெற்று அத்தனை உயிரினங்கள் கிட்டேயும் ரொம்பவும் பரிவோடு பழகிற அகந்தை அற்ற அமைதி காக்கிற நல்லோரான அந்தணர்களை தலை சாய்ச்சி வணங்குறேன். அந்தணரே, நீங்கள் நலமாக இருக்கீங்களா? தங்களோட அரசனால் தங்களுக்கு நலம் கிடைக்குதா? தன்னோட நாட்டு மக்களை நல்லா பாதுகாத்து சுகமாக வாழ விடுற அரசனே என்னோட விருப்பத்துக்கு உரியவன். எளிதாக வந்தடைய முடியாத இந்த இடத்துக்கு நீங்கள் எங்கே இருந்து எதை நாடி வந்திருக்கீங்க? ரகசியம் இல்லைன்னா அத்தனையும் சொல்லுங்க. நாங்கள் தங்களுக்கு என்ன பணிவிடை செய்யணும்? திருவிளையாடலுக்குன்னே மனித உருவம் ஏற்றுக்கிட்டு இருக்கிற பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இப்படி கூச்சலம் விசாரிக்க அந்த அந்தனர் ருக்மிணி சொன்னது அத்தனையும் அவர்கிட்ட சொன்னார். புவனசுந்தரா, தங்களோட திருகுணங்கள் கேட்பவங்களோட செவி வழியாக நுழைஞ்சு இதயத்தை அடைஞ்சு ஒவ்வொரு உறுப்போட தாபத்தையும் பல பல பிறவிகளோட துன்பங்களையும் அளிக்குது. தங்களோட திருமேனி அழகோ கண் படைச்சவங்களோட கண்களுக்கு விருந்தா அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற 4 பெரும் பேறுகளையும் கொடுக்க வல்லது. ஆக தங்களோட திருகுணங்களையும் திருமேனி அழகையும் கேட்ட என்னோட மனசு வெட்கத்தை விட்டு தங்களையே நாடுது. நீங்கள் அச்சுதர் இல்லையா? ஆடவர் குலத்திலகமே, முகுந்தா, இந்த மானிட லோகத்தில் திரியற அத்தனை ஜீவன்களோட மனசும் தங்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளுது, நிம்மதி அடையுது. நற்குடி பிறப்பு, நல்லொழுக்கம், அழகு, வித்யை, இளமை, செல்வம், பெருமை இவற்றில் நீங்கள் ஒருத்தரே ஒப்புயர்வற்ற விளங்குறீங்க. இப்படிப்பட்டவரான தங்களை நற்குடி பிறப்பு, நற்குணச் சிறப்பு, நல்ல அறிவு கொண்ட, வீரம் செறிந்த, மனப்பருவம் எய்தின எந்த பெண் தான் தன்னோட மணாளனா ஏற்காம விடுவா? அதனால் ஐயனே, நான் தங்களையே கணவனாக வரிச்சிட்டேன். என்னோட ஆன்மாவும் உடலும் இனி தங்களோட உடைமை. இறைவா, இங்கே எழுந்தருளி எளியனை தங்களோட மனைவியாய் ஏற்று அருளணும். செந்தாமரை கண்ணா, சிங்கத்துக்குன்னு இருக்கிற உணவை குள்ளனரை எடுத்துகிட்டு போகலாமா?
வீரரான தங்களோட உடைமையான என்னை சிசுபாலன் நெருங்கி வந்து தீண்டலாமா? நான் போன பற்பல பிறவிகளில் கோயில் கட்டுறது, குளம் வெட்டுறது முதலான பூர்த்த கர்மாக்கள், அக்னிஹோத்திரம் வெளிவு செய்கிறது முதலான இஷ்ட தர்மங்கள், நல்லவங்களுக்கு செஞ்ச தானங்கள், புண்ணிய நதிகளில் நீராடுதல் முதலான நியமங்கள், சந்திராயணம் முதலான விரதங்கள், தேவர்கள், அந்தணர்கள், ஆச்சரிய பெருமக்கள் இவங்களுக்கு செய்கிற பணிவிடைகள், இவற்றால் பிரம்மா போன்றவர்களுக்கும் தலைவனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை முறைப்படி நான் தொழுதிருந்தேனா, ஸ்ரீ கிருஷ்ணனே நேரில் இங்கே எழுந்தருளி என்னோட கைத்தலம் பற்றட்டும். தமகோஷனோட மகனான சிசுபாலனோ மற்றவங்களோ என்னை தீண்டக்கூடாது. எவராலையும் வெற்றிக்கொள்ள இயலாதவரை நடக்க இருக்கிற என்னோட திருமணத்துக்கு ஒரு நாள் முன்னமையே நீங்கள் யாரும் அறியாத மாதிரி படை சூழ விதர்ப்பதேசம் வந்து சிசுபாலன், ஜராசந்தன் முதலானவங்களோட படைகளை கலக்கி சிதறடிச்சு வீரத்தையே கன்னிகாதனமாக கொடுத்து வலுவில் எடுத்துட்டு போய் ராட்சச முறைப்படி என்னை திருமணம் செய்துக்கோங்க. உறவினர்களை கொல்லாம அந்த புறத்தில் இருக்கிற என்னை எப்படி மணக்கிறதுன்னு நீங்கள் சிந்திக்கலாம். நான் அதுக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன். திருமணத்துக்கு முதல் நாள் குலதேவியை வணங்கி அருள் பெறதுக்காக குலதெய்வத்தையோட புனித யாத்திரை ஒன்று நிகழும். அதில் புதுமண பெண் அந்த புறத்தில் இருந்து வெளியே வந்து பார்வதி அம்மன் திருக்கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்சு வணங்கணும். செந்தாமரை கண்ணா, உமையோட கணவரான பரமசிவன் முதலான மகான்கள் தங்களோட அறியாமை இருளை அகற்றிக்கிறதுக்காக தங்களோட திருவடி தாமரைகளோட துகள்களில் நீராட விரும்புகிறாங்க. அப்படிப்பட்டதான தங்களோட அருளை நான் பெறலைன்னா நோன்புகள் ஆற்றி உடலை இழைக்க வச்சு உயிரை விடுவேன். இப்படி பல 100 பிறவிகள் எடுக்க நேர்ந்தாலும் உங்கள் அருளை கட்டாயம் பெறுவேன். யாதவர் குலத்திலகமே, ருக்மிணியோட இந்த செய்தியை மற்றவங்க அறியாத வண்ணம் உங்ககிட்ட சொல்லவே நான் வந்தேன். இதை பற்றி நல்லா சிந்திச்சு செய்ய வேண்டியதை விரைவாக செய்யுங்க. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட பிற்பகுதியில் 52வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.